மனசுல இருந்து பெரிய பாரம் இறங்கின மாதிரி இருக்குடி. எனக்கும் அர்ஜுனுக்கும் நடுவுல அந்த சஞ்சய் இவ்ளோ பெரிய விரிசலை ஏற்படுத்திட்டு போயிட்டான். விடு விடு, அந்த விரிசலை சரி பண்ணதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குல்ல. அர்ஜுன் பெங்களூர்ல இருந்து வந்ததும் முத வேலையா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அவன் கிட்ட காட்டணும். நாம சில பேரை எவ்வளவு உச்சாணி கும்பல வைக்கிறோம், அவங்கள தெய்வமா நினைச்சு கும்பிடுறோம். ஆனா அவங்களோட மறுபக்கம் வெளியே தெரியும் போது அது எவ்வளவு பெரிய மனவேதனையையும் வலியையும் ஏற்படுத்தும். அர்ஜுனுக்கு தான் அம்மா எப்படிப்பட்ட கிராதகின்னு தெரிய வரும்போது அவன் என்னடி செய்வான்? தேவையில்லாம அனாவசியமா கண்டதையும் யோசிச்சு நீ உன்னை குழப்பிக்காத. தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். நீ சிசிடிவி ஃபுட்டேஜ அர்ஜுனுக்கு கட்டுற வேலையை மட்டும் பாரு. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை உண்டாயிருக்கிற விஷயத்த நான் அவன் கிட்ட சொல்லணும். அர்ஜுனுக்கு இன்னும் என் மேல நிறைய காதல் இருக்குடி. அவன் நிச்சயமா சந்தோஷப்படுவான். கூடிய சீக்கிரமே உங்க டிவோர்ஸ் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன்ற நல்ல செய்தியை என்கிட்ட சொல்லு. உங்க வாழ்க்கையில மறுபடியும் வசந்தம் வீச என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டி. சரிவா போலாம். சார், வண்டி ரெடி ஆயிடுச்சு சார். இந்தாங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க சார். நீங்க எங்க வரீங்க? உங்க அம்மா உன்னையும் கோவிலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாப்பா. கமான் பா, ஏன் என்ன கொஞ்சம் கூட ஃப்ரீயா விட மாட்டேங்கிறீங்க? முடியாதுப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உனக்கு என்னப்பா பிரச்சனை? சத்யா கூட உனக்கு என்ன பிரச்சனை? அவ கூட என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் கூடவே இருந்து நடக்கிற எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல. நான் குடிச்சிட்டு கார் ஓட்டுனதா சொல்லி அபி என்ன போலீஸ்ல மாட்டி விட்டான். இவ அது பொய்ன்னு தெரிஞ்சும் அவனுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து என்ன லாக்அப் அனுப்பி வச்சிட்டான். இது ஒண்ணு போதாதாப்பா? அர்ஜுன், நான் அதை கேட்கல. உனக்கும் சத்யாவுக்கும் நடுவுல என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் ஏன்பா பிரிஞ்சிருக்கீங்க? நீங்க நீங்க என்ன கேக்குறீங்கன்னே புரியலப்பா. உனக்கு நல்லாவே புரியுதுன்னு உன் முகமே காட்டி கொடுக்குது. மழுப்பாம பதில் சொல்லு. அர்ஜுன், டேய் நில்றா. அர்ஜுன், சொன்னா கேளு, நில்லு. அர்ஜுன், அப்பா ப்ளீஸ். இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா பிரச்சனை தீராதுப்பா. அது வளர்ந்துகிட்டே தான் போகும். பிரச்சனைய நேருக்கு நேரா சந்திச்சுதான் பேசி தீர்க்க முடியும். அர்ஜுன், நீ லவ் பண்ண பொண்ணுடா சத்யா. அவளை தினம் தினம் போய் சந்திக்கிறதுக்கு உங்க அம்மா கிட்ட நீ என்னெல்லாம் போய் சொல்லிருக்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பாரு. உனக்கே அது புரியும். இதுல நலனுக்கும் செல்வநாயகிக்கும் தொழில்ல பெரிய பகை இருந்தது. ஆனா உன் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் உன் அம்மா அந்த சத்யாவை பொண்ணு கேட்டு நலன் வீட்டு படியேறினா. நானே இந்த கல்யாணம் நடக்க சாத்தியமே இல்லைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன் பிடிவாதம் ஜெயிச்சுது. அப்படி கஷ்டப்பட்டு கைப்பிடிச்ச பொண்ணுடா சத்யா. அவளை போய் உதாசீனப்படுத்துற? அப்பா, உங்களுக்கு அவளை பத்தி தெரியாதுப்பா. அனாவசியமா இது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி என்ன வெறுப்பேத்தாதீங்க. டேய், சத்யா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நீ புண்ணியம் பண்ணிருக்கணும்டா. என்னது புண்ணியம் பண்ணிருக்கணுமா? அவ ஒரு ஏமாத்துக்காரி, புழுகினி, ஃப்ராடு. அவ கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணுமா? போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிருக்கணும்னு சொல்லுங்க. அதான் அவளை கட்டி வச்சு கடவுள் என்ன கதற கதற தண்டிக்கிறான். அப்படி சொல்லாத அர்ஜுன். அப்பா, அவ இது வரைக்கும் என்கிட்ட நம்ம எல்லார்கிட்டயும் சொன்னது எல்லாமே பொய்யப்பா. பச்சை பொய். கேட்டா உங்களுக்கு நெஞ்சு வலி வந்துரும், தாங்க மாட்டீங்க. இந்த டாபிக் எல்லாம் விடுங்கப்பா. அப்படி என்னடா போய் சொல்லிட்டா? எதை கேட்டா எனக்கு தாங்க முடியாத நெஞ்சு வலி வரும்? தான் கூட பிறந்த அக்கா தேவிய யாரோ ஒருத்தின்னு சத்யா சொன்னாலே, இல்ல சொந்த அப்பா வரதன் இருக்கும்போது நலன தான் அப்பான்னு சொன்ன பொய்யா? சத்யாவும் தேவியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும்பா. ஆரம்பத்துல உன்ன மாதிரி எனக்கும் நம்ம குடும்பத்தை ஏமாத்திட்டாங்களோன்னு ஆத்திரம், கோபம், வெறுப்பு எல்லாமே வந்தது. ஆனா சத்யா சொன்ன காரணம் இருக்கே, அது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
நான் அவங்கள நம்ப ஆரம்பிச்சேன். என்ன அவ அப்படி என்ன காரணம் சொன்னா?